முழந்தாளிடுவோம். இயேசுவின் பிரசன்னத்தில் நம்மையே அர்ப்பணிப்போம். இயேசு ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். அவரையே நாம் முற்று நோக்கி நாம் ஜெபிப்போம். அவரை நோக்கி பாருங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள் என்று திருப்பாடலின் ஆசிரியர் மிக அழகாக சொல்கின்றார். அவரையே நோக்குவோம். மகிழ்ச்சியால் இறைவன் நம்மை நிரப்ப காத்திருக்கின்றார். நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஊரை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேர் திருவிழாவை ஒப்பு கொடுப்போம். இன்னும் 2 வாரங்களிலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றம், அதற்கடுத்த ஞாயிறும் நம்முடைய பாதுகாவலியாம் தேர் திருவிழாவினை சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் சிறப்பிக்கின்ற போது நம்மையே அர்ப்பணிப்போம், நம்முடைய ஊரை அர்ப்பணிப்போம். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற லூக்கா, பேதுரு அன்பியங்களை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். இந்த வாரம் முழுவதுமாக இறைவன் நம்மை வழி நடத்த வேண்டும், காக்கும் கரம் கொண்டு நம்மை காத்து வழி நடத்த வேண்டும் என்றும், இன்னும் சிறப்பான விதத்தில் கடந்த வாரம் முழுவதும் நம்மை வழி நடத்தியதற்காக நன்றி கூறுவோம். அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி அந்த இறைவனையே புகழ்ந்து, அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி வந்திருக்கின்றேன் என்கின்ற அந்த பாடலின் வரிகளை பாடி நாம் ஜெப ஆராதனைக்கு கடந்து செல்வோம். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பு இயேசு நாதருக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பு இயேசு ராஜ
ஆராதனை பெற்று பாடுவோம். ஆராதனை 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 அன்பு இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், நம்முடைய ஊரை ஒப்பு கொடுப்போம். சிறப்பான விதத்துல ஏதோ இந்த வாரத்துல ஷெட்டினுடைய ஒரு பகுதியில் நாம் கல்லமைக்கக்கூடிய பணியை செய்ய இருக்கின்ற வேளையில் இறைவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் நிறைவாக இருக்கும். சிறப்பாக அதற்கு தேவையான பொருளாதார நன்கொடைகள் கிடைக்கப் பெறவும் அருள் வேண்டுவோம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறையாசிரை நாம் வேண்டி ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப தேவைகள், நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து நம்மை நம் மத்தியிலே பிரசனமாக இருக்கக்கூடிய இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளில் நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்கின்றார், இதோ நான் தான், அஞ்சாதீர்கள், தைரியமாயிருங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே அந்த இயேசுவையை உற்று நோக்குவோம். நம் மத்தியிலே பிரசனமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை நாம் உற்று நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவைகள், நம்முடைய வண்டாட்டுக்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய வருத்தங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வதிக்க அருள் வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து தூபம் போல் ஜெபம் என்கின்ற அந்த 4 வரிகளை பாடி, ஆண்டவரே, எங்கள் அனைத்து மன்றாட்டுகளையும் கேட்டலாம். நாங்கள் மனதில் எண்ணி இருக்கக்கூடிய எண்ணங்கள், எங்களுடைய மன்றாட்டுகள், தேவைகள் அனைத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கிறதுனால அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தாரும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூபம் போலின் ஜெபம்
உந்தன் பாதம் சேர வேண்டும். நீச தந்தாய் உந்தன் அருள் என்னை தேற்ற வேண்டும். தூபம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நீச தந்தாய் உந்தன் அருள் என்னை சேர வேண்டும். தலைவணங்கி இறை ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று நாம் பாடி இறை ஆசிரை வேண்டி பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது பேதுரு அன்பியமும் பவுல் அன்பியமும் சேர்ந்து பங்கு தந்தையோடு அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்க கொடுக்கக்கூடிய லூக்கா மற்றும் பேதுரு அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் ஆலயத்திற்கு முன்பாக சென்று வருகை பவனியிலே கலந்து கொள்வோம். திருப்பலியின் காணிக்கை பவனியிலே தேவையான நோட்டுகள் மற்றும் அப்பரசம் காணிக்கையாக கொடுப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவற்றையும் நீங்கள் காணிக்கையாக கொடுக்கலாம். ஒப்பு கொடுப்போம். இறைவனிடத்தில் அந்த காணிக்கையின் பொருட்கள், நோட்டு புத்தகங்கள் எல்லாம் விற்கப்பட்டு அதனுடைய தொகையை நாம் நவம்பர் மாதத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நோட்டுகளை வழங்குவதற்கு அதை பயன்படுத்துவோம். ஆகவே தொடர்ந்து வரக்கூடிய இந்த திருவிழாவின் சமயத்திலும் நாம் நோட்டு புக்கு, எழுது பொருட்கள் போன்றவற்றை காணிக்கையாக தருவோம். வருகை பாடலுக்கு எழுந்து நிற்போம். திருப்பலி முன்னுரை. ஆண்டவரின் அன்பிற்குரிய இறைமக்களே, இன்று நாம் பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகின்றோம். வாழ்க்கை பயணத்தில் எதிர்பாராமல் வரும் புயல்களையும் போராட்டங்களையும் நாம் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம்? இன்றைய திருவழிபாடு இக்கேள்விக்கு விடை தருகின்றது. முதல் வாசகத்தில் எலியா இறைவாக்கினர் கடும் காற்றிலோ நிலநடுக்கத்திலோ நெருப்பிலோ இறைவனை காணவில்லை. மாறாக மேன்மையான தென்றல் காற்றில் இறைவனின் பிரசன்னத்தை உணர்கின்றார். நற்செய்தியில் சீடர்கள் கடலில் புயலால் அலக்கடிக்கப்படும் போது இயேசு நீரின் மேல் நடந்து வருகின்றார். பயத்தினால் சீடர்கள் அலறும்போது நான் தான், அஞ்சாதீர்கள் என்று தைரியம் கூறுகிறார்.
பேதுருவின் விசுவாசம் தடுமாறும்போது இயேசு தம் கரம் நீட்டி அவரை காப்பாற்றுகிறார். நம் வாழ்வின் புயல்கள் நம்மை மூழ்கடிக்க பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை இன்றைய மறைவாக்குகள் நமக்கு தருகின்றனர். புயலின் நடுவே அமைதி தரும் அந்த இறைவனை சந்திக்க இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அருள் பொழியும் நினைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியினிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருப்புலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியினிலே. ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். ஆறுதலான வார்த்தை. கலங்கிக் கொண்டு என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இன்றைய இறை வார்த்தை மிக ஆறுதலாக வருகின்றது. தைரியமாயிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார். ஆகவே வாழ்விலே துணிவோடு, இறைவனின் துணையோடு, எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை சந்தித்து சாதனை படைக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமலுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மையுள்ளவர்களாக வாழ நமக்கு அருள்வாராக.
ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எங்கள் நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து முதலின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்களை அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள நம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பி, ஆண்டவரே நான் நீரே என்னை கழுவ நாளும் உரை பணிகளிலும் இறைவா உமது இரக்க பெருக்கிற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியிலே இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆட்கள் அனைத்தும் கொண்டு இலக்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருத்தெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே,
எம்மன்றாட்டை ஏற்றருளி தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவி ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென் 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 ஆமென். மன்றாடுவோமாக்கு. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் நீர் பொழிந்தருள்வீராக்கு. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புத்தர்கள் 19, 9, 11, 13. ஆக்கினர் எலியா உயிருக்கு அஞ்சி ஓடி ஒரு குகையில் தஞ்சம் புகுகிறார். ஆர்ப்பரிக்கும் இயற்கை சீற்றங்களுக்கு மத்தியில் அல்ல, மாறாக அமைதியான மேன்மையான ஒரு தென்றல் காற்றில் இறைவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். இறைவன் ஆரவாரத்தில் இல்லை, அமைதியிலேயே இருக்கிறார் என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். மலைமேல் என் திருமகன் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 9 மற்றும் 11 முதல் 13 முடிய. அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கின்றேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும்
மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியோர் நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளட்டும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பையும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண் நின்று உண்மை முளைத்தெழும், விண்ணின்று நீதி கீழ் நோங்கும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவர்களுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. தன் சொந்த இனமாகிய இஸ்ரேல் மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதது குறித்து புனித பவுல் அடியார் பெரும் மனவேதனையோடு பேசுகிறார். அவர்களின் மீட்பிற்காக தான் சாபத்திற்கும் உள்ளாகவும் அவர் தயாராக இருக்கிறார். கிறிஸ்துவின் வழியாக கிடைத்த உன்னத பேறுகளை விவரிக்கும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் மாட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களில் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah,
அல்லேலூயா 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 ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருந்தேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 22 33 வரை உள்ள இறைவாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுதும் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரக்கூடிய விதத்தில் இன்றைய இறை வார்த்தைகள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு ஞாயிறுமே திருப்பலியினுடைய வாசகங்கள் நமக்கு விருந்தாக, மருந்தாக, வாழ்வை உயர்த்துவதற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும், புதிய நம்பிக்கையும் புத்தெழுச்சியும் தரக்கூடிய
இறை வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றன. அந்த விதத்தில் இன்றைய இறை வார்த்தை இன்னும் சிறப்பான விதத்தில் ஒரு படி மேலாக சென்று இறைவனுடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கின்றது என்பதனை மீண்டுமாக நமக்கு நினைவூட்டுகின்றது. பிரியமானவர்களே, அந்த குடும்பம் இறை பக்தி மிகுந்த குடும்பம். குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, 2 குழந்தைகள், ஆண் பெண் என்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த குடும்ப தலைவன் சிறப்பான விதத்தில் தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தார். நல்ல வருமானமும் இருந்தது. இறை பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கொரோனா சமயத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்கள், கொடுக்கப்பட்ட ஆர்டர்கள் நிறைய இவர்கள் உற்பத்தி செய்து வைத்திருக்கின்றார்கள், கேன்சல் ஆகி விடுகின்றது. ஒரு சில கோடிகள் நஷ்டமாகி விடுகின்றது. கடன் தொல்லையிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார். பல்வேறு நபர்களிடத்திலும், வங்கியினிடத்திலும், இன்னும் தனிப்பட்ட அந்த நிதி நிறுவனங்கள் இடத்துல கடன் பெற்றதின் காரணமாக அவர்கள் அந்த கடனை செலுத்து என்று சொன்னபோது நிம்மதியை இழந்தார் அவர். ஒரு இரவு அந்த மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது சொல்கின்றார், இதற்கு மேல் தாங்காது, ஆகவே நம்முடைய வாழ்வை முடித்துக் கொள்வோம். நாளை நான் அந்த மருந்து வாங்கி வருகின்றேன், அதை நாம் உண்டு நாம் அனைவரும் நம்முடைய உயிரை முடித்துக் கொள்வோம் என்று சொல்லி அவ பேசிக் கொண்டிருந்த போது மனைவி சொல்கின்றார், இல்லைங்க, கடவுள் கண்டிப்பாக உதவுவார் என்று. இவ்வளவு தூரம் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், அந்த கடவுள் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றார் என்று நம்பிக்கை இழந்தவராக சொல்கின்றார். இருவரும் உரையாடிவிட்டு தூங்கச் செல்கின்றார்கள். அந்த இரவிலே குடும்ப தலைவனுடைய கனவிலே இதே வார்த்தைகள் அவருக்கு கனவிலே இறை தூதர் சொல்வதாக இவர் காட்சி காண்கின்றார். அஞ்சாதே, நான் உன்னோடு. அடுத்த நாள் காலை மிக துடிப்போடு எந்திரிக்கின்றார். எந்திரித்து மனைவியினிடத்தில் சொல்கின்றார், இதோ நான் நேற்றைய தினத்தில் கனவு கண்டேன், வானதூதர் வந்தார், அந்த கனவிலே கடவுளே என்னோடு பேசினார், இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன், தைரியமாயிரு என்று சொன்னார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவருடைய துணையோடு நான் தொடர்ந்து நடப்பேன் என்று தொடர்ந்து வியாபாரத்தை நடத்துகின்றார். அவருடைய வாழ்விலே 2ஆம் வாழ்வு போல தொடர்ந்து வியாபாரத்திலே முன்னேற்றம் பெற்று இன்னும் இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்த அந்த குடும்பம் சான்று பகிர்ந்தது. தங்களையே அழித்து கொள்ள வேண்டும், தங்களுடைய வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த அவருக்கு இறைவனுடைய குரல் கேட்கின்றது, நான் தான், அஞ்சாதீர்கள் என்ற அந்த குரல் அவருக்கு புதிய வலிமையை, புதிய நம்பிக்கையை, புதிய வாழ்வை, புதிய தெம்பை அவருக்கு அது தருகின்றது. அதன் காரணமாக அவர் வாழ்வை எதிர்கொள்கின்றார், ஒரு புதிய வாழ்வை அவர் காண்கின்றார். குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி பிறக்கின்றது, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைகின்றது. இன்னும் இறைவனுக்கு உகந்த சாட்சிமிக்க குடும்பமாக அந்த குடும்பம் மாறி இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று நாமும் கூட பல்வேறு விதத்தில் கலங்கி வந்திருப்போம். என்ன இப்படி ஆகி கொண்டிருக்கின்றது, என்னுடைய குடும்பத்தில் தொடர்ந்து நஷ்டங்கள் ஏற்படுகின்றது, அடிக்கு மேல் அடி வந்து கொண்டிருக்கின்றது, எத்தனை வருமானம் வந்தாலும் அது எனக்கு போதவில்லையே, கடன் தொல்லை, இப்படியாக பல்வேறு விதத்தில் வந்து இருக்கக்கூடிய நமக்கு இறைவன் சொல்கின்ற வார்த்தை, தைரியமாயிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரியமானவர்களே, அதுதான் உண்மை. இந்த இறை வார்த்தை மிக அழகாக அந்த கருத்துக்களை தான் வலியுறுத்துகின்றது. கடந்த வாரம் நாம் பார்த்தோம், அந்த
5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவினை பலுகச் செய்த ஆண்டவர் அதன் பிறகு கூட்டத்தையும் அனுப்பி சீடர்களையும் மறுகரைக்கு போகச் சொல்லி இவர் என்ன பண்றாரு? இயேசு என்ன பண்ணாரு? அவங்களையெல்லாம் அனுப்பிவிட்டு சொல்லுங்க. இல்ல, கடல் மீது நடக்கிறதுக்கு முன்னாடி தனிமையான இடத்திற்கு ஒரு மலைக்கு ஏறி சென்றார். அங்க ஜெபம், அந்த ஜெபம் அவருக்கு அந்த ஆற்றலை தருகின்றது. அங்கு ஜெபிக்கின்றார். 4ஆம் காவல் வேலை அப்படின்னா எந்த டைம் தெரியுமா? யூதர்கள் அந்த கடிகாரத்தின் நேரத்தை மாலையில் 6 to 9 முதல் சாமம், 9 to 12 2, 12 to 3 மூன்றாவது, 3 to 6 4ஆம் சாம வேலை. அதாவது அந்த வேலை தான் நாம் பார்த்தோம்னா நல்லா தூங்கக்கூடிய நேரம். நிறைய விபத்துக்கள் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த நேரத்தில் தான் நடக்கும். ஏன்னா நல்ல ஒரு அந்த நேரம் தான் தூங்கக்கூடிய டிரைவர்ஸ் கூட, விழித்திருக்க வேண்டியவர்கள் கூட ஒரு சில சமயத்தில் தடுமாறி நிறைய டைமில் விபத்து நடக்கக்கூடிய நேரத்தை பார்த்தீங்கன்னா அந்த விடியற்காலை நேரம் தான். அப்படி அந்த விடியற்காலை அதுவரை அவர் மாலை வேளையில் அவர்களை அனுப்பிவிடுகின்றார். இரவு 4ஆம் சாம வேலை 3 to 6 அந்த விடியற்காலை வரை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜபம் செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய தந்தையோடு உள்ள உறவிலே ஐக்கியமாக்கி இருந்தார். அதன் பிறகு அவர் வல்லமை பெற்றவராக நடந்து வருகின்றார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மலை இறைவனுடைய இல்லிடம், இறைவனுடைய வாசஸ்தலம். ஆகவே தான் இன்றும் கூட நிறைய மலைகளிலே கோவில்கள், இந்து கோயில்கள் கூட, அப்புறம் நம்ம கோயில் இப்படி எல்லாம் இருப்பதை நாம் காண முடியும். ஏனென்றால் இறைவனுடைய இல்லிடம் மலை என்று நினைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே சமயத்தில் கடல் என்பது அழகை இருக்கக்கூடிய இடம். அழகையின் இடத்துல இவர் நடந்து வருகின்றார். அதன் மீது ஆட்சி கொண்டவராக இருக்கின்றார். அந்த சமயத்தில் ஏனென்றால் அந்த இது பார்த்தோம்னா சூழ்ந்து மலைகள் இருக்கும். ஆகவே அப்படி மலைகள் இருக்கின்ற அந்த இதில் கடல் பகுதி இருக்கின்ற போது திடீர்னு காத்து வரும், புயல் வரும். ஆகவே அப்படித்தான் புயலை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். அந்த சமயத்தில் அந்த சாதாரணமாக சொல்லுவான் இல்லையா, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய், அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல இவர்களும் அவர் நடந்து வருவதை பார்த்த உடனே ஒரு பெரிய பேய் தான் வருது அப்படின்ட்டு பேய்னு அலறுகின்றார்கள். அச்சத்தால் சத்தம் போடுறாங்க. அந்த சமயத்தில் இயேசு என்ன சொல்கின்றார்? துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். இதுதான் இயேசு சொன்ன வார்த்தை. துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். அந்த நான் என்கின்ற வார்த்தை கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. நாம் விடுதலை பயண நூலிலே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அங்க மிக அழகாக மோசே இறைவனுடைய பெயரை கேட்கின்ற போது கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. ஓகே, போதும். ஆமா, அது மேலும் அவர், நீ இஸ்ராயல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். ஆகவே இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. அந்த கடவுள் உயிருள்ள கடவுளாக, நாம் வழிபடும் கடவுள் உயிருள்ள கடவுள், வாழும் கடவுள், நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். ஆகவே தான் துணிவோடு இருங்கள்,
நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த இதையும் அதே போலவே முதல் வாசகத்திலையும் நாம் காண்கின்றோம். எந்த இறைவாக்கினர்? எலியா இறைவாக்கினர். பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கு நூல் இல்லாத மிகப்பெரிய இறைவாக்கினராக, முதல் இறைவாக்கினராக நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே நாம் காண முடியும். ஆகவே எலியா இறைவாக்கினர்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே தான் நாம் பார்க்கின்றோம் அந்த இயேசுடைய தோற்ற மாற்றத்தில் இயேசுவோடு எத்தனை பேர் இருந்தாங்க? இயேசுவோட சேர்த்து 3 பேர், இயேசு இல்லாம 2 பக்கம் 2 பேர், மோசேவும் எலியாவும். அந்த மோசேங்கிறவர் 5 நூட்கள் தோரா, பழைய யூதர்களுக்கு அதுதான் புனித நூல். அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பழைய ஏற்பாட்டின் கட்டளையை கொடுத்த மோயிசனும், இன்னொரு பக்கம் இறைவாக்கினருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறார். இவர் பயந்து அந்த மலைக்கு போகின்றார். அதற்கு முன்பாக நடந்த நிகழ்வு என்னன்னு பார்த்தோம்னா, அதற்கு முன்பாக நாம் இன்னைக்கு 19ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்களை படித்தோம் இல்லையா? 1 அரசரா 2 அரசரா? 1 அரசர்ல நம்ம 19ஆம் அதிகாரத்தில் இதை படித்தோம். அதுக்கு முன்னாடி 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்னா, அந்த 18, 19 நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. 18ல் பாகால் பொய் இறைவாக்கினர் ஜெசபேல் என்கின்ற அரசி, இந்த அரசன் என்ன பண்ணுறான்னா அவன் வேற்று நாட்டு பெண்களையும் மணக்கின்றான். ஆகவே அந்த வேற்று நாட்டு பெண்களை மணந்த போது அவர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய தெய்வங்களையும் இந்த நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த அவர்களுக்கு அந்த குருக்களுக்கு அரச இதுல முக்கிய பதவிகள் கொடுத்தாங்க. 450க்கு மேற்பட்ட குருக்கள் இருப்பதாக அங்கே காண்கின்றோம். அப்புறம் போட்டி வைக்கிறார், யார் உண்மையான கடவுள், யாவேவா? அதுல நம்ம தெரியும், ஒரு பக்கம் அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெபிப்பாங்க. ஆனா அவங்களுடைய அந்த காலை வெட்டப்பட்டு 2 பக்கம் போடப்படும். வானத்திலிருந்து தீ எரித்து கொள்ளணும், அந்த எரிபலியை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அவங்க விட்ட சவால். ஆனா வரல. ஆனா எலியா மாலை வேளையில தண்ணி ஊத்துறாரு, அப்புறம் ஜெபிக்கின்றார். தீ இறங்கி அந்த பலியை ஏற்றுக்கொள்கின்றது. உடனே இவர் இஸ்ராயல் இறைவன் தான் உண்மையான, யாவே கடவுள் தான் உண்மையான கடவுள்னு அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அந்த பாகால் இறைவாக்கினர்கள் நிறைய பேர் கொண்டு போடுகின்றார்கள். ஒரு சிலர் பயந்து ஓடிவிடுகின்றார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த ஜெசபேல் அரசு என்ன சொல்கின்றார்னா, அந்த 1 அரசர் 19 2ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, ஜெசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவருடைய உயிரை எப்படி பறித்தியோ அது போல நானும் உன்னுடைய உயிரை பறிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் பயந்து போகின்றார். 40 நாள் 40 பகல் 40 இரவு. நீங்க அந்த 9ஆம் 8ஆம் வசனத்துல அது இருக்கின்றது. வீட்டுக்கு போய் அந்த 19ஆம் அதிகாரத்தை மட்டுமாவது படிச்சு பாருங்க. அதுல மிக அழகாக அந்த இதுல அவர் பயந்து அந்த ஓரே மலைக்கு செல்கின்றார். அப்போ அந்த பயந்து இருக்கின்ற போது, நீ வெளியே வா, இறைவன் உன்னோடு பேசுறாரு அப்படின்ட்டு. அப்ப என்ன வந்தது? பயங்கர இடி முழுக்கம் இருந்தது, தீ வருது. அதுல எல்லாம் இறைவன் பிரசன்னமா இருந்தாரா? இல்ல, மாறாக மென்மையான தென்றல் காற்று. எலியா வெளியே பார்க்கின்றார். இறைவனுடைய பின்புறத்தை அவர் காண்கின்றதாக அங்கே இருக்கின்றது. ஆகவே அமைதியில் தான் இறைவனை நாம் காண முடியும். பல்வேறு விதமான குழப்பங்கள் உள்ளத்துல அமைதி இல்லாமல் இறைவனை காண முடியாது. பிரியமானவர்களே, அதைத்தான் மிக அழகாக இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை பாடத்திற்கு வருவோம். ஒரு முறை ஆசிரியர் பாடத்தை நடத்திவிட்டு, இந்த பூமி சூரியனை சுத்துதா இல்லை சூரியன் பூமியை சுத்துதா அப்படின்ட்டு பசங்களை பார்த்து கேட்டாராமா. அப்போ ஒரு பையன் சொன்னாராமா,
சார் எனக்கு தலையே சுத்துது சார் அப்படின்ட்டு. ஆகவே இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பலவற்றை பார்த்து நம்முடைய தலை சுற்றுகின்றது. என்னடா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்கு மத்தியில் இறைவனிடத்தில் நாம் அடைக்கலம் கொள்கின்ற போது இறைவன் நம்மை காத்து கொள்வார் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை மிக அழகாக நமக்கு அறிவுறுத்துகின்றதாகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்களை மற்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள். முதலாவதாக இயேசு சொல்வது, தைரியமாயிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கின்ற அந்த வார்த்தையை இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார். இன்று பல்வேறு குழப்பங்கள் நம்முடைய மனதில், புயல் போல, பல்வேறு அலைகள் போல, பல்வேறு விதமான நெருக்கடிகள், துன்பங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் நம்முடைய மனதில் இருக்கும். ஆனால் இறைவன் நம்மை பார்த்து என்ன சொல்றார்? நான் தான், அஞ்சாதீர்கள். இறைவனுடைய பெயர் என்ன? இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. நம்முடைய கடவுள் உயிருள்ள கடவுள். ஆகவே அந்த கடவுள் நம்மோடு பிரசன்னமாக இருக்கின்றார், நம்மை வழிநடத்துவார் என்று நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதுதான் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய பாடம். இரண்டாவதாக ஜெபம். இயேசு அந்த கடல் மீது நடந்து வருவதற்கு முன்பாக என்ன பண்ணாரு? தந்தையோடு உரையாடினார். ஜெபத்திலே அந்த ஆற்றலை பெற்றார், கடலிலே நடந்தார். ஆகவே நாமும் அதே போல எலியா அமைதியிலே இறைவனை. ஆகவே பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு விதமான இதற்கு மத்தியில் அமைதியில் தான் நாம் இறைவனை கண்டு கொள்ள முடியும். அதைத்தான் நம்முடைய திருவள்ளுவர் கூட கடவுளிடம் சரணடைவதே மனக்கவலைக்கு ஒரே மருந்து என்று கூறுகின்றார். தனக்கு உவமை இல்லாதான் தாள் சார்ந்தோருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. குறள் 7 அதைத்தான் சொல்கின்றார். ஆகவே தெய்வத்தினிடத்திலே சரணடைவதுதான் நமது மன நிம்மதிக்கான இடம். இங்கே பேதுருனுடைய வாழ்வை எடுத்துக்கொள்வோம் கடைசியா. அதுதான் அங்க பேதுரு ஆண்டவரை பார்க்கின்ற போது தைரியமாக என்ன பண்றாரு? கடல் மீது நடக்கின்றார். அவருடைய பார்வை யார் மேல இருந்தது? கடவுள் மீது இருந்தது. அதுக்கிடையில இந்த அலையெல்லாம் அடிச்சோன்னா அவருடைய பார்வை எங்க போச்சு? கடல் மீது போச்சு. கடல் மீது பார்வை போன போது அவர் தத்தளிக்கின்றார். ஐயோ, மூழ்க போகிறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்கின்றார். ஏன் விசுவாசம் குன்றியவனே, குறைவான விசுவாசம் உள்ளவன் என்று பேதுருவை பார்த்து இறைவன் சொல்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்க வேண்டும்? கடவுளை நோக்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரை மன்றாடுகின்ற போது அதற்கு செவி சாய்க்கின்றார் என்று ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் மிக அழகாக தூய பவுல் சொல்கின்றார். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மன்னிக்கவும், ஆமாம் 10ஆம் அதிகாரம் தான். 10ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்தில் நாம் பார்த்தோம்னா அங்க மிக அழகாக அதனுடைய 2ஆம் பகுதியில அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே, அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் புரிகின்றார். அதன் பிறகு ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுபவர் எவரும் மீட்பார். ஆண்டவரே நான் மடிந்து போகின்றேன், இயேசு கையை நீட்டுகின்றார். ஆகவே அவரே மிக அழகாக நம்மை காக்கக்கூடிய கடவுள். அதைத்தான் திருப்பாடலில் 22-23 அந்த என்னாயன் ஆண்டவர் என்கின்ற அந்த பாடலில் நாம் காண்கின்றோம். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் அஞ்சேன், ஏனெனில் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். ஆகவே ஆண்டவரிடத்துல நம் கண்களை பதிய வைப்போம். திருப்பாடல் 18:20 சொல்கின்றது, ஆண்டவரே என் கட்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன்,
நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் அவரே. ஆகவே உணர்ந்து கொள்வோம், இறைவனையே நாம் முற்று நோக்குவோம், இறைவன் மீது நம்முடைய கண்களை எப்போதும் பதிய வைப்போம். நாம் கீழே விழுந்து விட மாட்டோம். புயல் போல அலைகள் நம்முடைய வாழ்விலே வந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள். முதலாவதாக என்னது? தைரியமாயிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். 2வது ஜெபம். 3வது இறைவன் மீது நம்முடைய கண்களை என்றும் பதிய வைத்திருக்க வேண்டும். உலகின் கவலைகள், உலகின் மாயைகள் எல்லாம் நம்மை அடித்துச் செல்லும். அப்ப நம்ம பேதுருவை போல் ஆண்டவரே நான் என்னை காப்பாற்றும் என்று சொல்கின்ற போது ஆண்டவர் தன்னுடைய கரத்தை கொடுப்பார். நம்ம என்ன பண்ணணும்? அவரை நோக்கி நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். அவரை நோக்கி பதிய வைப்போம். அவரையே நாம் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவன் இயேசுவின் நாமம் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக. ஆமன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாதையில் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றுப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்பர்களே, இந்த திருப்பலியானது வசந்தா மேரி, ராஜேந்திரன், பவுலின் மேரி, ஜெவமாலை, ராஜ், அஞ்சலி, சர்மிளா குடும்ப கருத்துப்படி பேரன் பேத்திமார்கள் படிப்பிற்காகவும் நெச்சுகத்திற்காகவும் அருள்ராஜ், ஜெய்சீலி, சகாயராஜ், சகாய மேரி, லாசர், சாந்தாமணி, பிரான்சிஸ் சேவியர், விமலா மேரி குடும்ப கருத்துப்படி பேரன் பேத்திமார்களின் படிப்பிற்காகவும் வேளாங்கண்ணி பிரதீப், ராஜாமணி, ஹனிகா, எலிசபெத், ஆண்டோம் குடும்ப கருத்துப்படி ஆண்டோவுடைய 6வது பிறந்த நாளிலே மாதாவிற்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இறைவன் நம்முடைய குரலை கேட்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய கண்களை அவர்களிடத்திலே பதிய வைத்து நம்முடைய மன்றாட்டுக்களை இப்போது ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். சீக்கிரம் வாங்க, மன்றாட்டு படிக்கிறவங்க முன்னாடி வரணும். தாயம் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ அவர்களும் ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரும் உம் பேரன்பையும் மீட்பையும் நிறைவாழ்வையும் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீர் வாக்களிக்கிறீர் என்பதை உணர்த்தும் இன்றைய பதிலுரை பாடலில் சொன்னது போல ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்டு எம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புயல் சூழ்ந்த துன்ப சூழல்களால் எங்கள் வாழ்க்கை படகு அலைகழிக்கப்பட்டு நாங்கள் திகிலுற்று தவிக்கும்போது துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கிற உமது உடனிருப்பை உணர்ந்து கொள்ளவும் இன்றைய முதல் வாசகத்தில் வருகிற இறைவாக்கினர் எலியா மெல்லிய தென்றலில் உமது குரலொலியை கேட்டது போல நாங்களும் பிரமாண்டங்களுக்காக காத்திராமல் எங்களது தினசரி வாழ்வின் யதார்த்தங்களிலும் அமைதியான எங்கள் தனிப்பட்ட இறை வேண்டலிலும் உம்மை கண்டுணர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தன் சொந்த இனத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக எந்த தியாகத்தையும் பலியையும் ஏற்க தயாராக இருந்த பவுலடியாரை பின்பற்றி மதவாதமும் சிறுபான்மையினருக்கு எதிரான செயல்பாடுகளில் வேகமும் அதிகரிக்கும் இன்றைய சூழலில் இந்திய தேசம் உண்மை ஒளியாம் உண்மை ஏற்கவும்
அதற்காக நாங்கள் அனைவரும் ஊக்கத்தோடு செயல்பட்டு எங்கள் சாட்சிய வாழ்வின் மூலமும் துணிவான அறிக்கையிடுதல் வழியாகவும் மீட்பிற்கான வழியை பறைசாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்று கூறி படகிலிருந்து இறங்கி கடல் மீது நடந்து உம்மை நோக்கி வந்து பேதுருவைப் போல இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் எதற்கும் அஞ்சாமல் உம்மையே நம்பி வாழவும் உம்மையே நோக்கி வரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய தியான பாடலாக அமைந்த திருப்பாடல் 85 கூறுவது போல, இவ்வுலகில் எம் நாட்டிலும் ஆண்டவரின் மாட்சி குடிகொள்ளவும் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கவும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடவும் மண்ணினின்று உண்மை முளைத்தெழுவும் நல்வினையை எம் நாடு நல்கவும் தலைவர்களும் குடிமக்களும் இவற்றிற்காக பொறுப்புடன் செயலாற்றவும் வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் மன்றாட்டுக்களை உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீரே இவற்றை ஏற்று எங்களுக்கு தேவையான அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி, காணிக்கை பாடல். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் பொந்தன் கரத்தில் என்னை முழுவதும் தந்தி என்னோடு ஒன்றாகினார். எல்லாமே உனதாகினார். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தார். எல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தார். வாழ்வென்பதோ வெள்ளை நிலைக்காது, நிழலென்பதோ நிழலோவியம். வாழ்வென்பதோ வெள்ளை நிறையாது, நிழலென்பதோ நிழலோவியம். நிலையான உறவாக யாரும் இல்லை, நிலையாத நம்பிக்கை எதிலும் இல்லை. நிலையான உறவாக யாரும் இல்லை, உலையாத நம்பிக்கை எதிலும் இல்லை. நீ இன்றி என் வாழ்வு நிறைவே இல்லை, நீ என்னில் வந்தாலும் குறைவே இல்லை. பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் புத்தன்
கரத்தில் என்னை முழுவதும் தந்து என்னோடு ஒன்றாகினார். எல்லாமே உனதாகினார். பலியாக என்னை தந்தே நீ பரிசாக உன்னை தந்தார். உள்ளதெல்லாம் கொடுத்தே நீ உன்னையே அள்ளி தந்தார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றலும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவு கொண்டேன். அவர் தாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க நீர் திருணம் கொண்டேன். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவர் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தையே, இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின் உமக்கு ஊழியம் பிரிய தேர்ந்தவர்களை நீங்களே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், இனிய திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையில இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபத்திலே நிலைத்திருந்து உம்முடைய பிரசனத்தை எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து கண்டுணர தேவையான வரங்களை தாரும். ஆபத்துக்களிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நீரே எங்களை காத்தருளும். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், சிறப்பிக்கின்றவர்கள், திருப்பலியிலே பங்கெடுத்திருக்கின்றவர்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் ஏற்றரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களிலே மரித்த எம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் நியாத ஆன்மாக்களையும் முத்திருக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென். இறையுடைய அரசு உலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, ஆபத்து, துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உமை மன்றாடுகின்றோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ
இறைவனின் செம்மறி நம் ஆண்டவர் இயேசு விரைவுலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் வந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துணத்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்து அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்து அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? ஊரல்ல கதவு திறந்ததும் அதன் உள்ளே வாழுவார். உகவை என்னும் ஒளிக்கோணர் எம்மையாளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. பொழிய பூமி விலை வளமை பொங்குமே. வளமே வரும் ஒளியா சோலை மலரும் எங்குமே. வானம் பொழிய பூமி விலை வளமை பொங்குமே. வளமே வரும் ஒளியா சோலை மலரும் எங்குமே. எந்த உணவாய் நீ வந்தால் இன்பம் தந்து
எங்குமே உந்தன் அருளை நினைத்தாலின் உள்ளம் மூழ்குமே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வரக்கூடிய நாட்கள் நமக்கு மிகவும் முக்கியமான நாட்கள். வருகின்ற சனிக்கிழமை 15ஆம் தேதி அன்று அன்னையே மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா, நம்முடைய பாதுகாவலியின் திருவிழா அன்றுதான் இருக்கின்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை ஏன்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு தருவதாக. அது எங்களை எமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்று மாலும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, சனிக்கிழமை 15ஆம் தேதி அன்று காலை 9:30 மணிக்கு வந்து முதியோர்களுக்கு இது ஆலயத்திற்கு வர முடியாத முதியவர்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். ஆகவே யார் யார் இருக்கிறாங்களோ தயாராக இருக்கவும் நற்கருணையானது 9:30 மணிக்கு மேலே வந்து வழங்கப்படும். ஆகவே அதே போலவே இன்று ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பு நடைபெறும். அதிலும் ஆர்வத்தோடு பங்கு கொண்டு சிறப்பான விதத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த நம்முடைய கொடியேற்றத்தின் போது நீங்கள் சிறப்பிக்கின்ற அந்த திருப்பலிக்காகவும் திட்டமிடுங்கள். அர்த்தமுள்ள வகையிலே திருப்பலியை சிறப்பியுங்கள். அதே போலவே ஞாயிறு மறைக்கல்வியிலும் பங்கேற்று உங்களுடைய ஞான அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். God bless you. மாசில்லா கண்ணியே மாதாவே உன்னே நேசரில்லாதவர் நேசரியாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவின் திருதமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் திரவதோங்களுக்காகவும் பரிகாரமாகவும் தேவரின் திருப்பீடத்தில் தன்னை தானே பலியாக ஒப்புக் கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியோர்கள் செய்யும் ஜபங்களையும் படுத்துன்ப வருத்தங்களையும் அஜிஷ்ட கன்னி மரியாளின் மாசல திருத்தின் வழியாக இயேசுவின் திரியத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த மாதத்திற்கும் நாளிற்கும் சபையருக்கும் குறிப்பிட்ட சகல கருத்துக்களுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு அனைத்து ஆத்மாக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆமென். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித மோட்சராக்கினி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.